ஓம் சக்தி ஆதிபராசக்தி பரமேஸ்வரி தாயே பற்றி வணக்கம். நம்முடைய ஸ்ரீமுத்ரா ஆண்ட மற்றும் ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஆரியம், அமானுஷியம், ஆன்மீகம் இந்த மூணும் ஒன்றா இருக்கிற இடம் தான் நீங்கள் வந்திருக்கோம். அப்படி ஒரு இடத்துல தான் நீங்கள் நான் உட்காந்துருக்கேன். உட்கார்ந்துருக்கும்போது என்னுடைய நரம்பு எல்லாமே டோட்டலாகவே செலுத்து போச்சு. அது நடந்து அதை நீங்கள் வீடியோ பார்க்கலாம். அதற்கு முன்னால் நான் சாமியோட நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன். வணக்கம் சாமி, சொல்ல உங்களுடைய பெயர், இந்த கோவில் என்ன இருக்கீங்க? ஓம் சக்தி காளி சக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வருடைய ஆலயத்தில் உலகம் பிறக்கும் ஒரு 100 வினாடி மின் பிறந்தவள் தான் அங்காள பரமேஸ்வருடைய அம்மாவை பாதத்தை தொட்டு என்று ஆன்மீக பக்தர்களுக்காக சில பதிவுகள் சொல்லுங்க ஐயா. சாமி, அதாவது தெய்வங்கள் எத்தனையோ இடத்துல இருக்கு. அதுவும் குறிப்பா அண்ணாவது அன்னை அதிசக்தியா, முத்தாரம்பியா, காளியா, நீலியா, அப்புறம் அங்காளம்மன், அதாவது அங்காள பரமேஸ்வரி, இந்த பெயர் நாமத்துக்குரிய காரணங்களை நீங்க நிறைய பக்தர்கள் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதை சொல்லுங்க. அம்பாள் ஏன் அங்காள பரமேஸ்வரியை வழிபடும் போது எல்லா தெய்வங்களும் ஊருக்குள்ள இருக்கும், இல்லைன்னா ஊர் முச்சந்தில் இருக்கும். அம்பாள் பார்த்தோன்னா மயானத்தை போய் கொண்டு இருக்கிறார். ஏன் மயானத்தில் கோயில் கொண்டு இருக்கிறான்னா தோஷங்களை தீர்க்கிறதுக்காக அம்பாள் அங்காள பரமேஸ்வரி அவதாரமாக மயானத்தில் கோவில் கொண்டு இருக்கிறார். அதுதான் பாத்தீங்கன்னா மாசி மாசத்திலே அம்பாளுக்கு மயான சூறை என்பது விடுபடும். அந்த மயான சூறை என்பது அங்காள பரமேஸ்வரி மட்டுமே நம்ம செய்வாங்க. ஏன்னா அந்த மயானம் நோக்கி மட்டுமே இருக்கும். இதுதான் வரலாறு. அதாவது அங்காள பரமேஸ்வரி அந்த அம்பாளானது மயானத்தில் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோவில், இதாவது இன்னைக்கு வந்திருக்கோம் கோவில் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம், அதாவது ஒரு அற்புதமான ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில். அந்த கோவில் தான் நம்ம வந்திருக்கோம். 41 அடி, அதாவது மேல்மலையோட அங்காளம் கோயில். இந்த கோயில் தான் சொல்லப்படு. இந்த ஊர் சுற்று எல்லாமே இந்த தெய்வத்தை ரொம்ப பரிபூர்ண பய பக்தியோட வழிபடுறாங்க. அவங்களோட வழிபடுறதுக்குண்டான வேண்டுதல் வித்தின் நொடி இமைக்கா நொடி கூட வந்து அம்மா நடத்தி கொடுக்குறாங்க. இந்த கோவில் இந்த இடத்துல எப்படி வந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சாமி சொல்லு. வணக்கம். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இங்க சுயம்பா பரமேஸ்வரின்ட்டு என்னுடைய இதுல பார்த்தீங்கன்னா எனக்கு அம்பாள் வந்து தோன்றும் பொழுது பார்த்தீங்கன்னா 18 வயசு. அந்த 18 வயசுக்குள்ள இந்த அம்பாள் நான் இருக்கேன் அப்படின்னும் போது தெய்வத்துக்கு ஒளி மட்டும்தான், பெயர்கள் எதுவும் கிடையாது. அப்ப இவங்க தான் வராங்கன்றது நமக்கு தெரியாது. அப்போ அம்பாள் பார்த்தீங்கன்னா சிறு வயதில் இருக்கும்போது ஒரு புற்றாங்கண்ணை தான் நம்ம வழிபாடு பண்ணிடுவோம். அந்த புத்தாங்கண்ணை நான் வழிபாடு பண்ணி வரும்போது அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா அதைக்கு ஒரு சில கூரைகள் அமைக்கிறதுக்காக கூரை அமைச்சோம். அந்த கூரைகள் வந்து இந்த சுயமான அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான் முதல் கிடைச்ச சிலை. அந்த உடைய விநாயகர் பெருமான் தான் உள்ள கிடைச்ச சிலை. விநாயகர் பெருமான் கிடைச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுயமான அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான். இந்த ஆலயத்திலேயே முதல் வழிபாடு பண்ணது அந்த சிலைகள் தான் வழிபாடு. அது பிரகாரம் நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நாக வடிவம் இருப்பான். இந்த இடத்துக்கு இந்த சுத்தி நாகமா தான் சுத்திட்டு இருப்பான். அப்ப நாகமான நிறைய மக்கள் கண்டுபடும், நிறைய பார்ப்பாங்க, வரவங்க அம்மா வந்து போனாங்க, இப்பதான் இது பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படி. இந்த புற்றாங்கண்ணை தான் அம்மா இந்த இடத்துல வழிபடுத்தணும். வர வேண்டிய மக்களுக்கு வர வர பிரச்சனைகள் தீர்க்க அப்படியே ஆலயங்கள் பெருசாக உருவாக்கணும். எல்லா தெய்வங்கள் வரணும் என்றது அம்பாளுடைய விதி பிரகாரம் எனக்கு சொல்லுவாங்க. அதை பிரகாரம் அமைச்சதான் ஆலயமே. அதாவது நேரிலே ஒரு சுயம்புவா தோன்றி அப்புறம் வந்து ஒரு கற்ப விஷயமா மாறி இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்தலம் இருக்கு. நாளைக்கு இதை விட ஒரு பெரிய ஸ்தலமா இந்த ஆலயம் மாறுன்றது வந்து நிச்சயமா ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அம்பாள் வந்து நாகக்கண்ணி, அதாவது சொன்ன மாதிரி 8 கலசத்துல அம்பாள் பிறந்தா, அந்த 8 கலசத்துல இருந்து ஒவ்வொரு அம்மன் அதிர்ச்ச மாதிரி அந்த நாகக்கண்ணி நாகராஜா, அந்த எப்படி சொல்றது, நாகாத்தம்மனே அந்த வழிபாடு அம்பாள் இருந்ததாகவும் அந்த அம்மா அப்படியே எல்லாரோட கண் முன்னாடி விடுவதும் சொல்லப்படுறது. இது நிதர்சனமான உண்மை. இதை பார்த்தவங்க 10 பேர் இருக்கிறாங்க. மட்டும் இல்ல, இந்த சாமியோட கண்ணுக்கே நிறைய இந்த மாதிரி காட்சிகள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். நமக்கும் அந்த தாயானவள் நிச்சயமா அந்த காட்சியை நமக்கு காமிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அந்த காணொலியை நீங்க எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையை நினைச்சுக்கிறேன். அடுத்ததான் நம்ம சாமி இருக்கக்கூடிய கேள்வி, அதாவது இப்ப நீங்க ஆரம்பத்திலே நீங்க ஒரு சாமி யூனிவர்சிட்டினா ஒரு இளம் பட்டதாரி, அதாவது ஒரு பட்டதாரி டு ஆன்மீக பயணம் எப்படி சாமி? என்னோட இதுல பாத்தீங்கன்னா 18 வயசுல நான் எல்லாமே முடிச்சேன். படிப்புகள் முடிச்சுட்டு பாலிடெக்னிக் முடிச்சு அதுக்கப்புறம் என்னுடைய விதியாக அம்பாளுடைய பயணமாக நான் இதுக்குள்ளேயே வந்துட்டேன். நான் முழு ஆன்மீக பணியாவே நான் இதுக்குள்ள வந்துட்டேங்க. அதாவது சாமி வந்து அவங்களுடைய இளம் வயது ஒரு 18 வயதிலேயே இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னா, அதாவது இது ஒரு சில நேயர்களுடைய கேள்வியா நம்ம ஒரு சில கேள்விகளை சாமிகிட்ட கேட்க போறோம். ஒரே நிமிஷம்.
சாமி, அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் இது வந்து அங்காள பரமேஸ்வரி, மயான காளி. இந்த காளி வந்து ஏவல் பில்லி இந்த மாதிரி உள்ள செயலை வந்து முடிச்சியை தவிடுபடியாக வைக்கிறான்னு சொன்னீங்க சாமி. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை வந்து இங்கே அவங்களுக்கு வந்து நம்ம முதலாவது அது எப்படி சாமி, என்ன மாதிரி ஒரு அறிகுறியில் அவங்க உடம்புல தோன்றும் சார்? அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் வராங்க, அருள்வாக்கு கேட்க வராங்க. அப்ப அந்த அருள்வாக்கு மூலியமா தான் அம்பாள் நம்ம சொல்ல முடியும். நீ நம்ம நேரே பேசும்போது தெரியும், அருள்வாக்கு மூலியமா அம்பாள் வந்து என்னுடைய மேல அருள்வாக்கு சொல்லி அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது சொல்லிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஏவல் பிரச்சனையா, இல்ல செய்வன பிரச்சனையா, யாரால செய்தாங்க, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத அம்பாள் எனக்குள்ள சொல்லிடுவாங்க. அம்பாளை நேரடியாக அருள்வாக்கு சொல்றதுதான் அருள்வாக்குன்னு சொல்றோம். அப்ப அந்த மூலியமாக அம்பாளை வைத்து செய்து அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை செய்வனை இருக்குன்னா செய்வனை விலகணும், இல்ல ஏவல் பிரச்சனை இருக்குன்னா ஏவலை விலகணும். அந்த மயான பூஜை சொல்லப்படுகின்ற அம்பாள் மயானத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அப்படி எப்படியாப்பட்ட தோஷங்களும் மயானத்தில் எப்படி அப்படிங்களும் பிசாசுகளும் ஓடிடணும். அம்பாள் இருக்கிற அதிபதியானவள் தான் அங்காள பரமேஸ்வரி. அப்படிப்பட்ட எதிர்த்துக்குள்ள அவங்களை உட்கார வச்சு நம்ம சகலோடைய தோஷங்கள் நீக்கும் பொழுது முழுமையாக விலகும். அவங்களுடைய செய்வனை பிரச்சனைகள் விலகும். அவங்களுக்கு ஏவல் பிடிச்சிருந்தாலும் அது முழுமையாக கிடைக்கும். அந்த ஏவல் பிரச்சனை கூட பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு செய்வனை வைத்து இருக்காங்க. அதை இன்னைக்கு செய்யறோம், அதையும் பார்க்கலாம். நேரடியாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க வரவங்க மத்தியில இப்படி ஒரு பிரச்சனை உண்மையா தீர்க்க போறோம் அப்படின்னு நம்ம வாங்க மூலமா நம்ம வந்து ஒரு ஆணித்தனமா நம்ம ஒரு எப்படி சொல்றது ஒரு அக்மார்க்கா அதை நம்ம காட்ட போறோம் அப்படின்றதுதான் ஒரு குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம். அந்த விஷயம் நாளை நடைபெற இருக்கு. அதையும் நிச்சயமா அந்த காணொலி வழியா நம்ம வந்து அதை வந்து பதிவு போறோம் எங்களுடைய கேமராமேன் டீமோட. இப்போ அதாவது பெண் தெய்வங்கள்லாம் அம்பாள் எடுத்துட்டா அப்படின்னா, இப்போ எந்த ஒரு கோவில் திருவிழா எந்த மாதிரி நிகழ்ச்சியை எடுத்தாலும் பம்பை உடுக்கை இந்த ஒரு சத்தத்துக்கு ஆடாத பெண் தெய்வமும் ஆடும். அதாவது இறங்காத சாமி கூட இறங்குன்னு சொல்றாங்க இல்லையா சாமி? இந்த பம்பையும் இந்த உடுக்கையும் எதுக்காக அம்பைக்கு, அதாவது அம்பாளுக்கு வந்து இதை வந்து ஒரு கருவியா கொண்டு வந்தாங்க சாமி? இசையிலே பம்பையும் உடுக்கையும் பார்த்தீங்கன்னா மெய்சிலுக்கு வைக்கும் சொல்லுவாங்க. ஒரு ஒரு இடங்களுக்கு ஒரு ஒரு இசை போது இந்த பம்பைக்கு என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மண்டைக்குள் போயிட்டு நரம்புகளுக்குள்ள பிரபஞ்சத்துக்குள்ள அடிக்கும். அந்த பிரபஞ்சத்துக்குள்ள போய் அடிக்கும் போதுதான் ஒரு ஆன்மீக அந்த ஆன்மீக சக்தியால உருவாக்கப்படுகிறதா பம்பையும் உடுக்கையும். அந்த பம்பை உடுக்கை பார்த்தோன்னா தீய சக்தியால இருக்கிறவங்களுக்கு அந்த பாத்தீங்கன்னா பம்பைக்கும் உடுக்கையும் அந்த தீய சக்தியில மகோனிஷமான இருக்கிறவங்களுக்கு இந்த உச்சரிப்பு ஆகாது. மத்த இசை இந்த இசை ஒத்துக்காது. இது இசையில என்னன்னா அம்பாள் இருக்கிறார். இதை வந்து முழுமையாக தன்னை மறந்து ஆடுறவள் தான் அங்காள பரமேஸ்வரி இந்த பம்பை. குறிப்பா வீடுல வந்து தீபம் ஏற்றுறோம். அதாவது அது காலை வேலையா இருக்கட்டும், மாலை வேலையா இருக்கட்டும், இரவு நேரமா இருக்கட்டும், ஒரு தீபம் ஏற்ற முறைன்னு ஒன்று இருக்குங்களா சாமி? அது இன்னைக்கு வந்து நிறைய பெண்களுக்கு வந்து அது இந்த விஞ்ஞான காலம் அப்படின்னு சரிவர தெரியுது இல்லை? அது நீங்க கொஞ்சம் வரைக்கும் சொல்லுங்க சாமி. தீபம் ஏற்றுறதுல என்ன விஷயம் நீங்க கேட்டு இருக்கீங்க. ஆன்மீக ரீதியாகவும் இருக்கு, அறிவியல் பூர்வீகமாகவும் இருக்கு. ஏன் நம்ம ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஜோதியாக விளக்கு எழுதும் போது பாத்தீங்கன்னா அம்பாள் இப்ப நம்ம காலையிலே பூஜை எடுத்துக்கலாம், இல்லைன்னா மாலையில அம்பாள் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு காமாட்சி அம்மா விளக்கு நம்ம ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே தெய்வ கலாச்சாரங்கள் நிலைக்கும் சொல்லுவாங்க. தெய்வம் தெரியுதுன்னா ஜோதியில தான் தெரியும் சொல்றாங்க. அப்ப அந்த ஜோதியில தான் தெய்வங்கள் வந்து குடிகொள்ளுமா. அந்த எந்த இடத்துக்குள்ள ஒரு சுபகாரியம் நடக்கிற இடத்துல ஏற்றுவாங்க, ஒரு விளக்கு தான் ஏற்றுவாங்க. வேற ஏதாவது செய்வாங்களா? எதுவுமே கிடையாது. மண் விளக்கு ஏற்றலாம், இல்ல காமாட்சி விளக்கு. ஜோதி ஏறிகிற இடம் மட்டும்தான் தெய்வங்கள் குடிகொள்ளும். அதான் தான் சொல்லுவாங்க பெண்கள் காலையில முகம் கழுவிட்டு விளக்கு ஏத்துங்க, விடிய காலையில ஏத்துங்கன்னா லட்சுமி மகாலட்சுமி வர நேரம் பாத்தீங்கன்னா விடிய காலையில தான் மகாலட்சுமி உள்ள வீட்டுக்குள்ள வருவாங்க. அது மாதிரி அப்புறம் மாலை நேரத்துல மகாலட்சுமி வருவார். இந்த இரண்டு வேளையும் நம் வழிபாடு பண்ற முறைகள் விளக்கேற்றி வீட்டுக்குள் வழிபாடு பண்ணாவே போதுமானது, சிறப்பான அம்சமாக இருக்கும். சாமி, அதாவது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாமி, இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, அதாவது எந்த ஒரு காரியங்கள் அவங்க செஞ்சாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு தடைகள் ஏற்பட்டு இருக்கும். ஆனா கேட்டா அது வந்து முன்னோர்கள் பித்திருக்கள், உண்மையாவே முன்னோர்கள் பித்திருக்களுடைய ஆத்மாக்கள் பூமியில இருக்கா? அது போன காலங்கள் எவ்வளவு சாமி? நிச்சயமாக இருக்கு. கேட்ட பதில் கரெக்டான பதில் கேள்வி. இதுல என்னன்னா உடம்புக்கு தான் அழிவை தவிர ஆத்மாக்கு அழிவு கிடையாது. ஒரு காலமும் அழிவு கிடையாது. ஒரு ஆத்மா என்ன செய்யும்னா புண்ணியம் செய்த ஆத்மாவும் இருக்கு, பாவம் செய்த ஆத்மாவும் இருக்கு. இந்த ஆத்மா எங்க போகும் அப்படின்னு சொன்னா, புண்ணியம் செய்த ஆத்மா பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகும். சொர்க்கத்துக்கு போயிட்டு கணக்கை கொடுத்துருவாங்க. கணக்கை கொடுத்துட்டு நரகத்துக்கு போயிடும். நரகத்துக்கு போன பிறகு அங்க பாத்தீங்கன்னா இவர் என்னென்ன பாவம் செய்திருக்கான்னு பார்ப்பாங்க. எந்த ஒரு பாவம் செய்யாத மனிதனாக இருந்தால் அந்த பிரபஞ்சத்துக்குள்ள அந்த ஆன்மாவை பூமிக்கு மறுபடியும் அனுப்பிடுறாங்க.
இதுதான் உண்மை. அந்த பூமிக்கு அனுப்புகின்ற ஆத்மா எங்க போகும் அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களுடைய வழி பிரகாரம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது கருவுற்றுதல் ஊற்றுவாங்க. இந்த உடைய வழி இல்லைனாலும் இன்னும் ஒரு தலைமுறையாவது அந்த கருவு போயிட்டு அங்க உண்டாயிடும். இது புண்ணிய செய்த ஆத்மா. பாவம் செய்த ஆத்மா, அநியாயம் செய்த ஆத்மா, யாருக்கு துரோகம் செய்கின்ற ஆத்மாக்கள் எங்க போகும்னா நேரா சொர்க்கத்துக்கு போகும். சொர்க்கத்துக்கு போய் பலன் கொடுப்பாங்க. முதல் நரகத்துக்கு போகும். நரகத்துக்கு போய் கணக்கு முடிச்சு அனுப்பிச்சுடுவாங்க. மறுபடியும் சொர்க்கத்துக்கு போகும். சொர்க்கத்துக்கு போகும்போது நீ நிறைய பாவம் செய்திருக்கிற ஆத்மான்னு நிரந்தரமாக நரகத்துல விடுவாங்க. நரகத்துல விட்டுட்டு கோடான கோடி ஜீவராசிகள் சொல்லப்படுகின்ற விலங்குகள், பறவைகள், அது போல மரம், செடி, கொடிகள் என்ற போல நிறைய ஜீவாத்மா, உயிருள்ள ஜீவாத்மாக்குள்ள அந்த ஆத்மாவை செலுத்துவாங்க. ஏன்னா நீ பாவம் செய்த ஆத்மா. அந்த பாவத்தோடைய அனுபவிப்பு என்னன்னு சொல்லிட்டு அதுல அனுபவிப்புன்னு சொல்லி விடுவாங்க. இதுதான் இரண்டு விதமான ஆத்மாக்கள். அதுக்குதான் இருக்கும் பொழுதே நல்லதை செய், நல்லது செய். நல்லது செய்ய என்ன நல்லது செய்யுது? தான் தர்மம் கொடு, இல்லாதவருக்கு இட்டு கொடு, அதுதான் தர்மங்கள். யாருக்கும் துரோகம் செய்யாத, நன்மையாக கொடு. கடவுள் ஆத்மா புனிதமான ஆத்மாவை மாத்து, இதுதான் சொல்லுவோம். கடவுள் கொடுக்கும் போது ஆத்மா ஒரே ஆத்மாவை படைக்கலாம். மனித கடவுள் அது தூயமாவா இல்ல பிரேத ஆத்மாவான்னு மாத்திக்கிறான். அந்த ஆத்மாவில முழுமையாக இறைப்பணியில இருந்து யாருக்கும் தீங்கு செய்யாம எல்லாரும் நல்லதே பண்ணால் அந்த ஆத்மா புனிதமான ஆத்மாவா ஆகும். ஆனால் உண்மையாக ஆத்மாக்கு அழிவு கிடையாது. சாமி, இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க ஒரு ஆத்மா வந்து நல்லபடியாக ஒரு புனித ஆத்மா இருக்கணும்னா தான தர்மம். சாமி, இப்போ என்னுடைய கேள்வி என்ன, ஒரு தான தர்மம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம ஆழமாக போகும்போது ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம், இல்லை ஒரு புண்ணியஸ்தலத்துக்கு நம்ம போகிறோம், போயிட்டு வரும்போது நம்ம தானம் கொடுக்கறது நல்லதா? தாராளம் செய்யலாம். கோவிலுக்கு போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நீங்க கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்றது 4 பேருக்கு அன்னதானம் கொடுங்கன்னு சொல்றோம். கோவிலுக்கு சுவாமி இவ்வளவு செய்ய அவசியம் இல்லையே. தெய்வத்தை செய்யறது நீ மக்களுக்கு செய்யணும்னு சொல்றோம். அது தான தர்மமே சிறந்தது. அப்ப அந்த கோவிலுக்கு நிறைய சில என்ன சாமி, அதாவது மக்களுடைய ஒருமித்த கருத்து என்னன்னா நம்ம கோயிலுக்கு போய் அப்படி கொண்டிருக்கோம், அந்த புண்ணியத்தை நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு போகணும், வெளியே வந்து அதை தானமா கொடுத்துரும். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. முழுமையாக நம்ம தெய்வ வழிபாடு பண்ணிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், தப்பே கிடையாது, செய்யலாம். அதுதானே தெய்வமே இருக்கு. தெய்வமே அதுதானே மகிழ்ச்சி கொள்ளுது. சாமி, அது மாதிரி இப்போ நம்ம வீட்டில் வந்து இப்போ ஒரு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா, அந்த ஒரு எலுமிச்சம்பழ தீபம் வந்து நம்ம வீட்டில் ஏற்றுறோம் அப்படின்னா, இப்போ கல்விக்கு, இப்போ ஒரு குழந்தை பேருக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கு என்னென்ன வகையான இது நல்ல கேள்வி. இதுல என்னன்னா ஒரு வீட்டுக்குள்ள நம்ம விளக்கு ஏற்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த விளக்குடைய வழிமுறைகள் என்னன்னா எலுமிச்சை பழத்தை அறுத்து அதுல ஏற்றி வழிபாடு பண்ணலாம். ஒண்ணு இது அம்பாளை இடத்துக்குள்ள விளக்கேற்றலாம். வீட்டு வாசப்படியில தீய சக்திகள் இருக்கும் பொழுது ஊமற்ற காய் இருக்குல்ல, அந்த ஊமற்ற காயை குடைஞ்சிட்டு அதுல நீங்க தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற தீய சக்திகள் விலகும். கண் திஷ்டி, போராமை, எதிராளியுடைய மந்திரங்கள் இது எல்லாமே நம்ம விட்டு விலகும் அப்படின்றதுக்கு தான்